இப்போ இந்த மோதிர விரலுக்கு கீழே வந்து நம்ம பெருவிரலை வந்து மடக்கி இப்படி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கையில் இப்படி தொடக்கி கீழேயோ அல்லது இப்படி அந்தரத்துலேயோ இப்படி வச்சுக்கிட்டு நாம் செய்யும் பொழுது என்னாகும் அப்படின்னா, நம்முடைய திரவ வடிவிலான அந்த கழிவுகளெல்லாம் நம்ம உடம்பை விட்டு போயிடும். திரவ வடிவில் இருக்கிற கழிவுகளெல்லாம் இந்த முத்திரை செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருந்து அந்த திரவ கழிவுகள் பூராமே வெளியேறும். பெரும்பாலும் சிறுநீரகம் அதிகமாக பெருகிக்கிட்டு போகுது, அடிக்கடி வந்து இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் இந்த முத்திரையை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இரவு நேரங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடிய அவசியம் இருக்காது. அடிக்கடி சிறுநீர் பெருக்கிக்கிட்டு நம்ம அடக்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி முத்திரையை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேளை போட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிலேருந்து விடுதலை கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் செய்தால் கூட போதும். ஆனால் 5 வேளை போடணும். அதுவே 3 வேளை நீங்கள் வந்து 10 நிமிஷம் செய்யலாம். 10 நிமிஷம் வந்து 3 வேளை செய்யலாம். அதுவே வந்து 5 நிமிஷம் வந்து நீங்கள் என்ன செய்யணும், 5 வேளை செய்யணும். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் பெரும்பாலும் இந்த கிரியாட்டின் பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, இந்த மாதிரி நீரிழிவு நோய் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த முத்திரையை போட்டுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும். நன்றி.